பண்டைய ரோம நாகரிக மக்கள் கப்பல் கட்டும் நுட்பங்களை மலாய் மாலுமிகளிடமிருந்தே கற்றுக்கொண்டனர் என்ற தனது சர்ச்சைக்குரிய கூற்றை IIUM எனப்படும் அனைத்துலக மலேசிய இஸ்லாமிய பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் சொலேஹா யாக்கூப் தற்காத்து பேசியுள்ளார். தனது இந்த ஆய்வு பாரம்பரிய அரபு மூலங்களை அடிப்படையாக கொண்டது என்றும் இது 2005ஆம் ஆண்டு முதல் தான் மேற்கொண்ட விரிவான ஆய்வு மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு கருதுகோள் என்றும் அரபு மொழி விரிவுரையாளரான அவர் கூறிக்கொண்டார். மலாய் மக்கள் உண்மையில் ஒரு தொடர்ச்சியான கடல்சார் நாகரிகமாக இருந்தனர். ஆனால் ரோமானிய பேரரசு கிமு 31க்கு பிறகுதான் குறிப்பிடத்தக்க அனைத்துலக கடல் பயணங்களில் ஈடுபட்டது. மேலும் அவர்கள் உயர்தர இரும்பை தேடிய போது பண்டைய கிடா பகுதியிலுள்ள காலா எனும் இடத்தில் அது கிடைத்ததாக இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளனர் என்றும் அவர் கூறுகிறார். இந்த இரும்பை தேடிச் செல்ல ரோமானியர்கள் எகிப்து அல்லது இந்திய மலாய் உலகைச் சேர்ந்த அனுபவம் வாய்ந்த மாலுமிகளை நாடியிருக்கலாம் என்று டாக்டர் சொலேஹா வாதிடுகிறார். உலகை சுற்றி வந்த முதல் மனிதர் ஒரு மலாய்க்காரர் என்பதை வரலாற்று செய்தித்தாள் பதிவுகள் கூறுவதையும் அவர் மேற்கோள் காட்டினார். இந்த விரிவான விளக்கம் மூலம் சமூக ஊடகங்களில் தமக்கு எதிராக பரவும் அவதூறுகள் முடிவுக்கு வரும் என்றும் டாக்டர் சொலேஹா நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.